ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா 50 சிம்பிளான ஹிந்தி வார்த்தைகள் தான் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் வார்த்தை என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சா அப்படின்னா குழந்தை அப்படின்னு அர்த்தம். ஸோ குழந்தைகளை எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா பச்சா. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா நாள் அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின். நம்ம எப்படி தினம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா ஹிந்தியில் தின் அப்படின்னா நாள் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது இரவு, அதாவது நைட்டுக்கு என்ன சொல்லுவோன்னு பார்த்திங்கன்னா ஹிந்தியில் ராத், ராத்திரி அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதே தான், கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும், ராத். ஓகேங்களா? அடுத்து சூரியனை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரஜ். சூரஜ் இது பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும். இது வந்து சூரியனை பார்த்திங்கன்னா ஹிந்தியில் இப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நிலவு. ஓகேங்களா? நிலவை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்த் அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில், சாந்த். அடுத்து பார்த்திங்கன்னா வீடை பார்த்திங்கன்னா ஹிந்தியில் கர் அப்படின்னு சொல்லுவோம், கர் அப்படின்னா வீடு. சாலையை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரக் ஆர் சடக். சாலை என்ன சொல்லுவோம், ரோடை சரக். ஓகேங்களா? அடுத்து நகரம் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் செஹர் அப்படின்னா நகரம், செஹர் நகரத்தை சொல்லுவோம். கிராமத்தை பார்த்திங்கன்னா காவும், காவும். நகரம்னா செஹர், கிராமம்னா காவும். நண்பன் என்ன சொல்லுவோம், தோஸ்த். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் நண்பன், தோஸ்த். தண்ணியை எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பானி. ஸோ இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதுக்கு கொஞ்சம் காமனான வார்த்தை தான் பானி அப்படின்னு சொல்லுவோம். உணவு என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடை கானா, கானா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹிந்தி வார்த்தை. இதுக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா உணவு. மரம், ட்ரீஸை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்திங்கன்னா பேர். மரம் என்ன சொல்லுவோம், பேர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூக்கள் இருக்கு இல்லையா, பூவை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்திங்கன்னா பூல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா புக்ஸை வந்து ஹிந்தியில் கிதாப் அப்படின்னு சொல்லுவோம், கிதாப் அப்படின்னா புத்தகம். பேனாவை எப்படி சொல்லுவோன்னு பார்த்திங்கன்னா கலாம், கலாம் அப்படின்னா பேனா. ஓகேவா? அதே மாதிரி மனிதன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மி, ஆத்மி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரத், ஆரத் அப்படின்னா பெண். பையனை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லடுக்கா. பெண்ணை எப்படி சொல்லுவாங்க அதே மாதிரி லடுக்கி. ஓகேவா? ஸோ கொஞ்சம் வயசான பெண்ணை தான் ஆரத்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லடுக்கா லடுக்கி அப்படிங்கிறது சின்னவங்கள சொல்கிற மாதிரி, பையன் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அடுத்து உப்பர் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம், நீச்சே அப்படின்னா கீழே அப்படிங்கிற அர்த்தம். உப்பர் நீச்சே, மேலே கீழே, அந்த மாதிரி. அடுத்த வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா படா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம். படா அப்படின்னா அதுலேயே தெரியுது பெரிய. சோட்டா அப்படின்னா சின்னது அப்படிங்கிற அர்த்தம், சிறிய. புதியதை எப்படி ஹிந்தியில் சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா நயா, நயா அப்படின்னா புதியது. ஓகே, புதிய. புராணா, பழசை எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா புராணா. குளிராக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா தண்டா. ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம், தண்டா அப்படின்னா குளிர். அதே மாதிரி ஹீட்டாக இருக்குது சூடாக இருக்குது அப்படிங்கிறத கரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படிங்கிறத அச்சா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நல்லா. கெட்டதாக இருக்குது இல்லை கெட்ட அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா புரா. அடுத்து பார்த்திங்கன்னா ஹா அப்படிங்கிறதுக்கு ஆம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எஸ் சொல்லணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா ஹா அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்படின்னு சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நஹி அப்படின்னா இல்லை அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி ஹிந்தியில் யாருக்காவது நீங்கள் வணக்கம் சொல்லணும் அப்படின்னா நமஸ்கார் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நன்றி சொல்லணும் அப்படின்னா தன்யவாத். வணக்கம்னா நமஸ்கார், நீங்கள் நன்றி சொல்லணும்னா தன்யவாத் யூஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருப்பியா, கிருப்பையா அப்படிங்கிறது தயவு செய்து. ஸோ இது ஃபோன் கால்ஸ்லாம் பார்த்தீங்க அந்த மெசேஜ் வரும்போது கிருப்பியா அப்படிங்கிற வார்த்தை வரும். மன்னிக்கவும் அப்படிங்கிறது ஹிந்தியில் எப்படி சொல்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஃப் கீஜியே, மன்னிக்கவும், மாஃப் கீஜியே. ஏன் அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கியூ. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்பீங்க ஏன் அப்படிங்கிறது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எப்போது அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா கப், கப் அப்படின்னா எப்போது.
அடுத்து பார்த்திங்கன்னா கஹான் அப்படின்னா எங்கே, கஹான் அப்படின்னா எங்கே. கேசே அப்படின்னா எப்படி, கேசே அப்படிங்கிறது எப்படி. யார் அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோன், கோன். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறது கியா, அது எல்லாருக்கும் தெரியும். கியா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய அப்படிங்கிறது ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா மேரா. உன்னுடைய அப்படிங்கிறது துமாரா, மேரா துமாரா அப்படிங்கிறது தான் என்னுடைய உன்னுடைய. அடுத்து பார்த்திங்கன்னா ஹமாரா எங்களுடைய, ஆப்கா உங்களுடைய. ஹமாரா அப்படிங்கிறது எங்களுடைய, ஆப்கா அப்படின்னா உங்களுடைய, உஸ்கா அப்படிங்கிறது அவனுடைய, உன்கா அப்படின்னா அவர்களுடைய. அதாவது நீங்கள் மரியாதையாக சொல்ல விரும்பும்போது உன்கா சொல்லலாம், உங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்கள சொல்லும்போது உஸ்கா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? உஸ்கா உன்கா, உன்கா அப்படிங்கிறது அந்த அழுத்தி சொல்லும்போதே கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏ அப்படிங்கிறது இதுன்னு அர்த்தம், வா அப்படிங்கிறது அதுன்னு அர்த்தம். இது அது அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிறது இது அப்படின்னா ஏ, அங்கே இருக்கிறது ஓ அப்படிங்கிற வார்த்தை. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரு 50 ஹிந்தி வார்த்தைகள் கற்றுருப்போம். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதுவும் டாபிக்ஸில் வேறு ஏதாவது ஒரு கான்வர்சேஷனில் உங்களுக்கு வந்து ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.